ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 நெல்லி மரம் வந்து ஈல்டு கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மரம் வச்சு 3 to 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈல்டு வந்திருக்கு. பாருங்கள், மரம் ஃபுல்லாகவே வந்து காய் தான். பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நிறையா வந்து கீழே விழுந்துருச்சு. அதான் வந்து ஏன்னு தெரியல, ஃபுல்லாக வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ நான் வந்து கீழே விழுந்தது எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஜூஸ் போடுறதுக்கு இல்லைனா ஊறுகாய் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணேன். கீழே விழுந்தது எல்லாம் வந்து ஒரு 2 kg கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து மரம் வந்து அதாவது கொஞ்சம் விளைஞ்சதை மட்டும் வந்து பறிக்கலான்னு சொல்லிட்டு பறித்தோம். அது ஒரு கால்வாசி கிட்ட தான் பறித்தோம். அதுவே வந்து 6 to 7 kgs கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த மரத்தை பாருங்கள், ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே வந்து எவ்வளோ காய் இருக்குது. நல்லா நெருக்கமாக வந்து காய் பிடிச்சிருக்கு. ஒரு மரத்துலையே வந்து இவ்வளோ கேஜி வந்து ஈல்டு கொடுக்க முடியும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மரம் தான் ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைஸு. என்னென்னா இது வச்சு வந்து 4-5 இயர்ஸ் கிட்டே இருக்கும். ஆனால் வந்து ஒரு தடவையுமே இதில் வந்து காய் வந்ததே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஊர்லேருந்து தோட்டத்துக்கு போகும்போது இந்த மரத்தையே பார்ப்போம். நல்லா பார்க்குறதுக்கு செழிப்பாக நிற்கும். ஆனால் காய் எதுவுமே வந்து வந்த மாதிரியே இல்லை. இந்த வருஷம் ரொம்ப நோட்டு போட்டே இருந்தோம். என்னடா இது, மரத்துக்கூடையே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், காயே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா மேலே ஏதோ ரெட்டாக தெரிஞ்சுது. ரொம்ப ஹைட்டான இடத்துலலாம் அப்புறமா வந்து ஷார்ப்பாக பார்த்தா அங்கே இங்கே நிறையா வந்து நெல்லிக்காய் இருக்குது. இந்த நெல்லிக்காயோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப துவர்ப்பாக இருந்தது. அதாவது அந்த க்ரீன் நெல்லிக்காயோட டபுளாக இருந்துச்சு துவர்ப்பு டேஸ்ட்டு. இருந்தாலும் எங்களுக்கு இந்த மரம் காய்ச்சது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.